டவுன் கொட்டை தான் வெட்டி சாப்பிட போகிறோம். அவ்வளோ ஒரு அருமையான சுவை. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரம், செயற்கை உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை. மிகப்பெரிய உரம் என்னதுன்னா, இங்கே வந்து நிறைய கலர் தோட்டங்கள் உண்டு. ஸோ அதனால் மனித உரம் தான். அது வந்து நல்லா செழிப்பாக எல்லா டவுனும் வளர்ந்துருக்கு. அவ்வளோ சுவையாக இருக்குது. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு ஒரு லைக் போட்டு. நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை அதுமா என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோசனை தோணி இருக்குது. சேவலை கையில் வச்சுருக்கணும்னு சேவல் கறி நினச்சிடாங்க. இன்னைக்கு டவுன் கொட்டை தான் வெட்டி சாப்பிட போகிறோம். இப்போது டவுன் கொட்டை வந்து நம்ம வெட்டி சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து பனம்பழத்தெல்லாம் பிறக்கி உரமாக போட்டு வச்சுருந்தோம். சும்மா கொட்டைக்குழி மாதிரி போடலை, சும்மா குமிஞ்சு போட்டு வச்சுருந்தோம் நண்பர்களே. ஆனால் இப்போதைக்கு அதில் வந்து டவுன் இருக்கான்னு தெரியலை. திடீர்னு கிழங்கு முளைச்சிருக்கலாம், இல்லைன்னைக்கு முளைக்காம கூட இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா டவுன் வெட்டி சாப்பிடலாம் நண்பர்களே. இப்போ போய் நம்ம டவுன் வெட்டி சாப்பிடலாம் வாங்க. நண்பர்கள், நம்ம கொட்டைக்குழி இங்கே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம கொட்டையெல்லாம் பறக்கி போட்டிருக்கோம். பனம்பழம் இப்போ முளைச்சிருக்கா என்னன்னு பார்த்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நம்ம பிறக்கி போட்ட பனம்பழம். இதில் தான் எது முளைச்சிருக்குன்னு பார்த்து நம்ம எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே அப்படியே எடுத்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது மண் உரமாக இருக்கிறது கண்டிப்பாக முளைச்சிருக்கும். முளைச்சிருக்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாங்க கிட்ட வாங்க நண்பர்களே, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை முளைச்சிருக்கா, எல்லாம் நல்ல லாங்காக முளைச்சிட்டு இந்த முளைச்சி அத்துட்டா. இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக டவுன் இருக்கும். இந்த டவுன் இது உள்ளே வெட்டி பார்த்தா டவுன் இருக்கும். இப்போ ஒரு 4-5 எடுத்து நம்ம சேகரிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் வெட்டலாம். இப்போ வந்து மோதன் தேடு முளைச்சிருக்க பார்த்து எடுத்து போடு. ஆட் பண்ணிட்டியா? பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இந்த கிழங்கு பிடுங்குவோம்ல, கிழங்கு போட்டு நம்ம கிழங்கு சாப்பிடுவோம்ல, அதுக்காக போட்டது தான். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமே கிடைக்கல. இதை கொட்டையை வந்து இப்படி அடுக்கணும், தனியாக அடுக்கி அதை லைனாக பிடுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல. அதனால் இந்த கொட்டை வந்து எல்லாம் இப்படியே கடந்து போச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதில் வெட்டி இதை நம்ம வந்து இதுக்கடியிலேருந்தே நம்ம தோண்டி பிடுங்கினாலும் இது கீழே கிழங்கு வரதான் செய்யும். நம்ம தான் பெரிய ஆரோ கொளாரோ இதில் வந்து டேரெக்டாக டவுன் எடுத்துடலாங்கிற ஒரு ஆசை. இப்போ கிழங்கு முளைச்சிது அப்படின்னா அதில் வந்து டவுன் நல்லா இருக்காது. இது வந்து அரை குறையாக கிழங்கு வளர்ந்துருக்கிறதுல நம்ம வெட்டி சாப்பிட்டோம்னா டவுன் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு காட்டுவேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பூரா தேளு இதெல்லாம் இந்த இதுக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தேன். அதேமாதிரி நம்ம எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பான ஒரு பேர் தேளு இல்லைன்னா பூரா கண்டிப்பாக இருக்கும். நம்ம தான் பார்த்து எடுக்கணும். அவ்வளோ இதுக்குள்ள தான் தங்கி இருக்கும். வந்து பாருங்க, இதான் அந்த பூரா அண்ணா போது பாருங்க. பூரானா எங்கே போச்சு? எஸ்கேப் ஆகிட்டான் பூரா. இது ஒரு பாம்புராணி. இது அப்போது போயிருங்க பாம்புராணி. ஓடுறானா என்ன பாம்புராணி? இந்தா பாம்பு மாதிரியே இருக்கானா? இந்தா ஓடுறானா இப்படி தான் உள்ளே இருக்கும். நம்ம தான் பார்த்து உட்காந்துட்டான் பாருங்க இன்னுக்குள்ள. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பார்த்தீங்கன்னா தெரியும்
இந்த மாதிரி முளைச்சிருக்கா அடிக்காம இந்த மாதிரி பாதிக்கு மேலே முளைச்சி வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து டவுனு வந்து நிறையா இருக்கும் கொட்டை ஃபுல்லாகவே. உங்களுக்கு வெட்டி காமிக்கும்போது காமிக்கிற நண்பர்களே, இந்த டவுன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் கிழங்கு முளைச்சிட்டுச்சின்னா அதில் வந்து டவுனே இருக்காது, ஒரு மாதிரி உலக கூழ் மாதிரி ஆயிடும், அது நல்லா இருக்காது நண்பர்களே. ஸோ இப்போது இதில் இருக்கிற நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போட்டுருவோம், போட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து வெட்டுவோம், வெட்டி சாப்பிடுவோம் நண்பர்களே. நண்பர்களே காமா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த டவுனெல்லாம் எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, இந்த பதனி குடிக்கிறதுக்கெலாம் வந்து கட்டி போடுவாங்க, அதுதான் செய்ய போகிறோம். ரெண்டு பேரும் பட்டையா அதுதான் செய்ய போகிறோம். சைடாக மறக்காங்க, வெளிச்சையும் மறக்காங்க, இருந்தாலும் நம்ம தைக்கணும். யோகஸ் நல்லா இருக்குல்ல? சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா பெருசாக இருக்கா? ரைட். 100K வச்சுக்கோனே போட மாட்டேன். சும்மா 1K வந்ததுக்கப்புறம் லைவ் போட்டுருவோம், அவ்வளோதானே. என்னென்ன இருக்குது லைவ் போட்டு கம்மியாக தெரியுமா? நமக்குன்னு ஒரு 4 ஆடியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து லைவ் போட்டு தான் கரெக்டாக இது கரெக்டாக தெரியுமா, நம்ம என்னெல்லாம் பேசணும்லாம் கரெக்டாக தெரியும். ஒரு சின்ன காமெடி தான் கரெக்டாக தெரியும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டவுன் எல்லாம் வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையை முடித்து அந்த பட்டை ஃபுல்லாக வெட்டி வச்சாச்சு நண்பர்களே. இது பூரா டவுன் தான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை உள்ளே எடுத்து வைக்க சொன்னால் நீ என்னென்னா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ தான் நண்பர்களே ஓரளவுக்கு முடிய போகுதுன்னு சொல்ல வரேன். அதுக்குள்ளே நீ என்னென்னா அவ்வளோத்தையும் ஒழுங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன சுவை, என்ன சுவை. பாதி அங்கே வைக்க சொன்னால் பாதி அவனை ஒழுங்காக செஞ்சுருக்கானுங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டவுனையும் எடுத்து வச்சிட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எவ்வளோ டவுன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நண்பர்களே. இவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக போயிட்டு நல்லா சூப்பராக ஒரு லொக்கேஷனாக பார்த்து உட்காந்துட்டு இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுப்போம். சின்ன பிள்ளைங்க நைஸாங்கன்னா இங்கே வராது, அதனால் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்போங்க. வாவ், இனிமேல் திங்கன் போல் இருக்குது, இருந்தாலும் வேண்டாம், அண்டையை உடச்சேன். உண்மையில அவ்வளோ அழகாக இருக்கும், இனிப்பாக இருக்குது. இனிப்பாக தான் இருக்கும், பார்க்க வச்சு தின்னா இனிப்பாக தான் இருக்கும். பாருங்க நண்பர்களே, அவ்வளோ ஒரு அருமையான சுவை. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரம், செயற்கை உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை. மிகப்பெரிய உரம் என்னதுன்னா, இங்கே வந்து நிறைய கல்லறை தோட்டங்கள் உண்டு. ஸோ அதனால் மனித உரம் தான். அது வந்து நல்லா செழிப்பாக எல்லா டவுனும் வளர்ந்துருக்கு, அவ்வளோ சுவையாக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே வருது. மோஸ்ட்லி இது நம்ம நிறையா பொருள் வந்து சின்ன வயசில் என்ன சுவையாக இருந்துச்சோ அந்த சுவை இருக்காது. பட் ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருந்துச்சோ அதே சுவை அப்படியே இருக்குது நண்பர்களே. டவுனு மேலே வேறு லெவலு.
தெருவோரமாக பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் உள்ள தவணை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அந்த அளவு நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது, அந்த இனிப்பு இருக்காது. இது ஃபுல்லாக அப்படியே ஒரு தித்திப்பாக இருக்குது நண்பர்களே, அவ்வளோ இனிப்பாக இருக்குது. உண்மையிலே அவசமாக இருக்குது நண்பர்களே. ஆவேசமா இல்லை ஆசமா? ஆசம், சாரி ஃபார் த கரெக்ஷன். ஆசம். போமா லொக்கேஷன்? ஓகே போங்க, நம்ம கோயில் போகலாம். நம்ம கோயில் அந்த தெரியுதுல, அதான் நம்ம கோயில். இப்படி போய் சுற்றி இப்படி போகணும். என்னென்ன பண்றான் பாரு. நாய் குட்டி இருக்கு ஊர்ல. பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு இது. என்ன வோடாஃபோன் நாய் மாதிரி இருக்கு மூஞ்சி. நண்பர்களே, வோடாஃபோன் நாய் வெறும் 25,000 ரூபா தான். 25,000 25 பைசா வாங்க. அது பாரு ரொம்ப குட்டியா இருக்குல்ல. பாருங்க, இது லேப் கூட உள்ளது. வாய் பாருங்க தொங்குது. அது எப்படி உனக்கு தெரியும் லேப் கூட உள்ளது? கட்டவாளம் பார்த்துட்டு இருக்கியோ? இப்படிதான் நாய் காட்டுவாங்க. காமி, அடி திருப்பி காமி. பரவாயில்லப்பா, ஒரு பிரபலமான நாய் விற்பனையாளர் மாதிரியே மாட்டானே. 25,000 ரூபா தான். பின்னாடி ஒருத்தன் குழச்சிக்கிட்டு இருக்கான், வந்து கவ்வ போகிறான். இன்னொன்று ரொம்ப இல்லை, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. எப்படி பாருங்கண்ணா, இது டிஃப்ரெண்டாக புள்ளி புள்ளியாக அழகாக இருக்கான் பாருங்க. புள்ளிக்கிழவா நாய். புள்ளிக்கிழவா நாயா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்னும் அவங்க அம்மா அங்கே தான் நிற்கா. எங்களை பார்த்து தயங்கி நிற்க வந்துடுவானா? பார்த்தேன், என்னடா நாயை பார்த்தாலும் முத்தம் கொடுப்பானா, கொடுக்காம இருக்கானு பார்த்தேன், கரெக்டாக கொடுத்துட்டான். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டாண்டு. இதில் தான் ஃபோனை வைக்க போகிறோம். அப்படிக்காமல் நம்ம பின்னாடி உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாண்டு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் சாப்பிட்றோம், அதான் நமக்கு முதல் வேலை. இங்கே வைக்கணும் அதை. கரண்டிலாம் இப்போ நமக்கு கை சித்தவன் கால் சித்தவன் தான் கரண்டி வச்சாங்க. ஓரமாக கரண்டி வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அப்பாடா, இப்படிலாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. நண்பர்களே, இவனை லேசுப்பட்ட ஆள் நினைச்சிடாங்க. சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு தின்னுட்டு போயிடும் அவ்வளோத்தையும். ஸோ இப்படி தான் நண்பர்களே, நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் விட்ட உடனே பேக்கை வீட்டில் போட்டு ஓடி வந்துடுவோம். இந்த சைடு தான் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா கடந்து பனங்காய் பறக்கி கொட்டைக்குழி போட்டு வச்சுருப்பான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த கொட்டைக்குழியில் கிழங்கு முழிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தவுன் இருக்குல்ல, தவுன் எடுத்து சாப்பிட்றக்கா சட்டி பாதி முளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொட்டையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவோம். பிடிங்கிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு உட்காந்து வெட்டி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். என்ன கணேசு? ஆமாம், உண்மையிலே நண்பர்களே, அடி போலியாக இருக்குது. அருமையான சுவை. தவுனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. இவ்வளோ இருக்குது, அவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடலாம். நம்ம இன்னும் ஆகாது, எவ்வளோ நாள் சாப்பிடலாம். இந்த தவணை வந்து அதுக்கு நல்லது இதுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரில. பட் ஆனால் பனை மரத்துலேருந்து வர்றது எதுனாலுமே நமக்கு ரொம்ப நல்லது தான், ரொம்ப ஸ்ட்ராங். நான் பாட்டு ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தேன். பவர் அதுக்கு எப்படிங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சேனலோட மொதல் பிளாக் மீன்ஸ் நம்ம சும்மா டவுன் கொட்டை வெட்டி இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சோம். அதே மாதிரி போட்டுருவோம் நண்பர்களே. இது மாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி இதேமாதிரி நிறையா ஃபன்னாக நிறையா வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழங்கு பிடுங்கி அதை வந்து சுட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கிழங்கை வந்து இடித்து சாப்பிடுவோம்.
அப்புறம் நொங்கு இருக்குது. நொங்கு இன்னும் கொஞ்ச நாள் நொங்கு காய்ச்சிரும். அப்புறம் நொங்கு வெட்டுவோம். அப்புறம் அந்த நொங்கு வெட்டின வண்டியை வச்சு நொங்கு வண்டி ஓட்டுவோம். அடுத்த கொஞ்ச நாளில் இளநீ காய்ச்சிரும், இளநீ வெட்டுவோம். நண்பர்களே, நம்ம வந்து ரெகுலராக ஹேண்ட்லைன் போட்டு ஹார்பார் சைடு வந்து மீன் பிடிப்போம் நண்பர்களே. அதே மாதிரி நமக்கு வந்து நல்லா 1 கிலோ சைஸுக்கு மேலே வந்து பாறை மீன்லாம் மாட்டும். ஸோ நமக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ சைஸுக்கு வந்து பாறை மீன் மாட்டுனுச்சுன்னா அந்த மீனை வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தவணை கொடுப்போம், அவங்க சாப்பிட்டுட்டு. இப்போ கொத்தி புரண்டி எனக்கு களி கிண்டுனீங்களா? களியெல்லாம் கிண்டல, இதை கொண்டு வச்சுங்களோ? எங்க அடப்பில் போதில்ல இதுக்கு வைப்போம். ஸோ நண்பர்களே, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய யூடியூபர் தான். இவங்க வந்து ஒரு சேனல் வச்சு அதில் 10-15 வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்காங்க. வில்லேஜ் ஃபன்னி கைஸ் அந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பட்டை யாரு பிடிச்சா? பட்டை பிடிச்சதெல்லாம் அவன் தம்பி தான். நல்லா பிடிச்சிருக்கா மத்தியா பட்டை? பட்டை பிடிச்சி வெட்டி மலத்தியாச்சு உள்ள எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டீங்க. சரி ரைட் ஓகேன்னு உங்களுக்கு கொடுத்தாச்சு. அங்கேயே மாமன் இதே தான் சொன்னாவ. இது அடுத்த யூடியூபர் சொல்லு. இப்போ இது அடுத்த யூடியூபர்னு சொல்லி. நாங்க தான்டா அந்த யூடியூபர். அந்த யூடியூப்ல தான்டா ஓடுது வீடியோவே. உங்க சேனல்ல ஓடுது? ஜோட் 2 தான் மே. ஆம்சி 2 வர ஆகுதுப்பா. 22 தாண்ட மாட்டேங்குது. 22 சப்ஸ்கிரைபர் தாண்ட மாட்டேங்குனே. சரி எல்லாரும் சேர்ந்து நண்பர்களே வில்லேஜ் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. வந்து சாப்பிட்டதுக்கு சொல்லுங்க. ரெடி? எல்லாருமே சொல்லணும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே. சூப்பரா சொல்ற சொல்ல நீ. சொல்லிட்டாங்க, நீங்க அதே சொல்லுங்க. சொல்லம்மா. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில்லேஜ் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் அது சொல்லு. வில்லேஜ் டைம் பாஸ் மறந்த பண்ணிக்காய் சொல்லி சொல்லிட்டீங்க. இப்பவுமே வா. உங்க உள்ள சொல்ல முடியும். எப்படியும் 10-15 டைக் போகும். 15 டைம் ஒழுங்கா சொல்ல. நீ சொன்னீங்கன்னா 15 டைம் வந்து அப்படியே அப்படி பேசிட்டீங்கன்னா அப்படி முடிஞ்சது. நார்மலா பேசணும். கையை அப்படி அஸ்ட் பேசுவாங்கல்ல. இந்த பேச்சு போட்டி சேர்ந்துருக்கியா அதே மாதிரி அதெல்லாம். நண்பர்களே, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நீங்க கொஞ்சம் கேமராவை பார்த்து பேசணும். ரைட்? டேக் எத்தனை போகுது? அதே மாதிரி இதே தான். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தோம். அவளுக்கு மயக்க மாட்டி விடு. இதை அப்படி சாப்பிட்டு அப்படி கொண்டா இந்தா வில்லேஜ் டைம் பாஸ் சேனல் அப்படி முன்னாடி வந்து சொல்லணும். வா நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு ஒரு லைக் போட்டு ஒழுங்கு பேச பேசினா வீட்டுக்கு போக முடியும். நண்பர்களே, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வில்லேஜ் டைம் பாஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம வில்லேஜ் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இப்படி நல்லா செய்ய சொல்லிக்குவேங்க.